எங்கள் வீட்டில் வந்து குழி பணியாரம், அதுக்கு தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். தேங்காய் கொஞ்சம் ஒரு வேளைக்கு மட்டும், உடச்சக்கல்லை போடாமல் ஒரு தேங்காய் சட்னி செய்யலாம் போகிறோம். வெங்காயம் பார்த்துங்க, இது சும்மா ஒரு 4 சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை. அடுத்து நம்மளுக்கு காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம், உப்பு கொஞ்சம் போடுறேன். கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சோண்டு போடலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி, பூண்டு ஒரு 5 பல் போடுவோம். 5 இல்லை, ஒரு 4 பல் போடுவோம். பெருசாக இருக்கிற நான் ஒரு 3 பல் போடுறேன். நிறைய பூண்டு ஆச்சு, பூண்டு வாசனை வரை இதை அரைச்சிக்கலாம் நைஸாக. வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கிப்போம். இது ஊற்றத்துக்கு வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நிறைய இருந்தாலும் சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா வெங்காயம் புதினா இது மாதிரி இப்போ ரெண்டும் போடும்போது நல்லாயிருக்கும் குழி பணியாரம். இது வந்து பொடியாக நறுக்கிக்குவோம். கருவேப்பிலை வந்து நான் பொடி அரைச்சி வச்சுருக்கிறேன்ல, அதுவே போட்டுக்கிறேன். எக்ஸ்ட்ரா தனியாக போடல. இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் போட்டு தாளிச்சுக்குவோம். இது வெங்காயம் வந்து நான் தாளிச்சுக்கிட்டேன். கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் கொஞ்சம் மஞ்சள் பொடி பெருங்காயம் போட்டு தாளிச்சுட்டேன். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வதங்கினா போதும். இப்போதும் எடுத்துட்டு நம்ம குழி பணியாரம் கட்டி வச்சுருவோம். அது சூடாகட்டும். அடுப்பு வந்து ஸ்லோலே இருக்கட்டும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம ஊற்றுறதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். பாருங்க, கடாய் காஞ்சிடுச்சு. குழி பணியாரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ஒரு அரை கரண்டி ஊற்றினா போதும். இந்த நறுக்கி வச்சுக்கிற புதினா கொத்தமல்லிலாம் போட்டுக்கிறேன். பாருங்க, கலந்துக்கிறேன். எனக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கிட்டேன். இல்லை அந்த புதினா கொத்தமல்லி இதில் கொஞ்சோண்டு காரத்துக்கு அரைச்சி வச்சுக்கிறேன். மிளகு ஜீரகம் கருவேப்பிலை பொடி போட்டுக்கிறேன்.
இந்த திக்னஸே போதும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. அழகாக திரும்பி பாருங்கள். ஒரு டைம் எண்ணெய் போட்டாலே போதும், மறுபடியும் எண்ணெய் போடணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நல்லா ரோஸ்ட் ஆனதெல்லாம் பாருங்கள், அப்படியே ஸ்லோவில் விட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இதெல்லாம் எடுத்துக்கலாம். இங்கெல்லாம் கொஞ்சம் அனல் உடைக்காது, அதை எடுத்து இந்த பக்கம் போட்டுருவோம். இதெல்லாம் வெந்துடுச்சு நல்லா. மறுபடியும் கொஞ்சமாக எல்லாத்துலையும் எண்ணெய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போடலாம், அது கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, கொஞ்சமாக போடலாம். ஆனால் குழி பணியாரம் கொஞ்சம் எண்ணெய் வேணுமாக தான் இருக்கும்.
அவங்க மறுபடியும் எண்ணெய்லாம் போட வேண்டாம். நம்ம இப்போ சட்னி எல்லாம் போட்டு சர்வ் பண்ணலாம். சட்னி நம்ம அரைச்சோல அந்த சட்னி, புதினா சட்னி கொஞ்சம் வச்சு சர்வ் பண்ணுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சகீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.